பண்பின் பருத்தி வீரன், வீரத்தில் விருமனாய் திகழும் எங்கள் அண்ணன் கார்த்திக் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். ஸ்கூலுக்கு போய் படிங்கன்னா பஞ்சு டைலாக் எழுதுது. என்ன பண்றது உங்களெல்லாம்? பெரிய சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு அகரம் முடிவெடுத்தது ஏன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் ஒரு சிக்கல் இருக்கு. இங்க வந்த உடனே கூட படிக்கிற பசங்கள்லாம் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணியிருப்பானுங்க இல்லை, இங்கிலீஷ் பட்டையை கிளப்பானுங்க. அது நல்ல இங்கிலீஷா இருக்கான்னு தெரியாத அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவனும் சுமார் இங்கிலீஷ் தான் பேசுவான். ஆனா நம்மளா வந்து ஓவரா அவனை பார்த்து பயப்படுவோம். ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் நம்ம கூட தெரிஞ்ச பசங்க கூடயே இருந்திருப்போம். ஆனா காலேஜ் போனோடனே பார்த்தா எல்லா ரகமான பசங்களும் வருவாங்க. அப்போ பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். சிட்டில படிச்சுட்டு போன எனக்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் கிராமத்துல இருந்து படிச்சு வர பசங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காம போயிடுமா? ஒரு வருஷம் 2 வருஷம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட பெட்டரா நீங்க ட்ரெஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், என் கூட படிச்ச பசங்க திருநெல்வேலிருந்து வருவானுங்க. அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்துட்டே இருப்பானுங்க. தேர்ட் இயர் வரும்போது பார்த்தா நம்மளோட பெட்டரா ட்ரெஸ் பண்ணுவானுங்க. டேய் எங்கடா இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா அவன் அவ்வளோ ஷார்ப்பா இருப்பான்.